அவ்வளோதான், லைஃப்ல எல்லாமே முடிஞ்சிருச்சு. நான் என்னமோ பெருசா சாதிக்க போறேன்னு நினைச்சு பிசினஸ் ஆரம்பிச்சேன். ஆனா இப்போ தோத்துட்டேன். கொஞ்சம் நாளாவே நீ சரியே இல்லடி. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கால் பண்ணா கூட அவாய்ட் பண்ற. எல்லாரும் பெரியவங்களா இருக்காங்க, நம்ம மட்டும் இப்படி போராடிட்டு இருக்குமே தானே நினைக்கிறேன். சுச்சி, நம்ம அந்த மரத்தை பத்தி கதை கேட்டோம்ல, அதை சொல்லுடி அவகிட்ட. காடே தீ பிடிச்சி எரியும் போது சாம்பல் ஆகாம சக்சஸ்ஃபுல்லா வளர ஒரு மரம் தான் ஜாக் பைன். இது அடர்ந்த காடுகளை வளரும், கொஞ்சம் வேற மாதிரி. நிறைய வெளிச்சமும் ஹீட்டும் அதுக்கு தேவைப்படும். ஆனா ரொம்ப நாளைக்கு விதைய கூட வெளியவே விட முடியாம வருஷ கணக்குல உட்கார்ந்துட்டு இருக்கோம். தன்னை சுத்தி நிறைய மரங்கள் வளர்ந்து போய்கிட்டே இருக்கு அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் காட்டு தீ வருது. நம்ம ஜாக் பைனுக்கு தான் நிறைய வெப்பத்தை தாங்குற சக்தி இருக்குல்ல, அதனால அது அந்த தீய தாக்கு பிடிக்குது. ஆனா சுத்தி இருக்க எல்லா செடிகளும் அழிஞ்சு போயிடுது. அப்போ அந்த சாம்பல் எல்லாமே நம்மளோட ஜாக் பைனுக்கு உரமாகுது. அப்புறம் அந்த விதைகள்லாம் நெருப்புப்பட்டு அழகா வெளியே ஓடி வந்துடுது. முளைச்சு மரம் ஆகுது. எதுவுமே இங்க எண்டு கிடையாது.